15 ஆண்டுகளுக்கு பின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அசத்தியிருக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற 17வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் அக்ஷர் பட்டேல் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். 20 ஓவர்களில் டெல்லி அணி 6 விக்கெட் இழப்புக்கு 183 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ராகுல் 77, அபிஷேக் போரல் 33 ரன்களை எடுத்தனர். சென்னை அணியில் அதிகபட்சமாக கலீல் அகமது 2, நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா, மதிஷா தலா 1 விக்கெட்டை கைப்பற்றினர். 184 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தனர். குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரச்சன் ரவீந்திரா 3 ரன்னிலும், டேவன் கான்வே 13 ரன்னிலும், கேப்டன் ருத்துராஜ் 5 ரன்னிலும் நடையை கட்டினர். இதனால் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியை தழுவியது. அதிகபட்சமாக விஜய் சங்கர் 69, தோனி 30 ரன்கள் எடுத்தனர். சென்னை அணியை 25 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலம் டெல்லி அணி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் டெல்லி அணி முதலிடம் பிடித்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணியை டெல்லி அணி வீழ்த்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சென்னை அணியின் ஹேட்ரிக் தோல்வியால் ரசிகர்கள் விரக்தியடைந்துள்ளனர். இதுவரை விளையாடியுள்ள 4 போட்டிகளில் மும்பைக்கு எதிரான ஒரு போட்டியில் மட்டுமே சிஎஸ்கே வெற்றி பெற்றுள்ளது. அதிலும் சொந்த மைதானத்தில் 2 தோல்விகளை தழுவியுள்ளதால் ரசிகர்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.